சுவாச புரட்சி. ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் ஒவ்வொரு வடிவத்துக்குள்ள நம்ம உங்ககிட்ட சொல்றதும் செயல்படுத்துறதும் தியானம் பண்ற மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான சில இடத்துல சில தகவல்களை நம்ம வெளிப்படையாக கொஞ்சம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது வெளிப்படைங்கிறதோட இது ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். இது பதிவு செய்ய வேண்டிய காலம். இந்த காலத்துல நம்பகத்தன்மையோட ஒரு வேலையை நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. அந்த சூழலை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சுவாசத்தை கவனித்தல் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய வேலையை நம்ம சொல்றோம். இந்த சுவாசத்தை கவனிக்கிறதுல நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் பயம். இந்த சுவாசத்தை எப்படிங்க கவனிச்சுக்கிட்டே உட்கார முடியலைங்க, சுவாசத்தை கவனிச்சா இங்கே நேராக புருவ மத்திக்கு எடுத்துகிட்டு போயிடுது, இல்லை எனக்கு வேற மாதிரி ஒரு வடிவமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு தியானத்தை பல நாள் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ திடீர்னு நம்மளோட எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்பயர் ஆகி நம்மளை தேடி வர்றாங்க. நம்ம ஒரு கலையை கொடுக்குறோம். அந்த சுவாசத்தை கவனிக்கிறதுக்கு அவங்க ஒரே நேரத்தில் 2-3 வேலையை கூட பண்ணுவோம். சில பேருடைய வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இந்த மாதிரி தியானமும் இல்லை வெவ்வேறு வடிவத்துக்குள்ள இருக்கிற தியானமெல்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் அது ஒரு வடிவமாக செய்யக்கூடாது. அந்த மாதிரி செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உடல் கண்டிப்பாக ஒரு பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தும். பெரிய ஒரு நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் அதை சொல்கிறேன். அது ரொம்ப குறைவான ஒரு செயல் வடிவத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் நீங்கள் பெற வேண்டிய விஷயத்த ரொம்ப காலதாமதமாக பெறறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி போயிடும். அது ரொம்ப கவனமாக அதை கையாளணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே நேரத்தில் இந்த சுவாசத்தில் மிகப்பெரிய செயல் வடிவமாக என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு டயத்தில் இந்த சுவாசம் 2 சுவாசம் இருக்குல்ல, ஒரு சுவாசம் எனக்கு முதல் முறையாக எனக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, இந்த இச்சா சக்தி கிரியா சக்தின்னு நான் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு இந்த தியானம் இரவு 7 மணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தியானம் என்ன வடிவத்தில் கொடுத்தோம்? நான் கொடுக்கப்பட்டிருக்க அத்தனை தியானமும் இந்த பியூராக எனக்குள்ளே நடந்த அனுபவத்தை தான் தியானமாக கொடுத்துருக்குறோம். நீங்கள் நிறைய குருமார்கள் சூப்பி தத்துவத்தில் ஆரம்பித்து நிறைய இடத்துல இருந்து அங்கங்கே அக்கக்கா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணான்னு 4 பக்கத்தை எடுத்துகிட்டு ஒரு தியான வடிவமாக ஒரு வடிவத்தை வச்சு அதை கொடுக்குறாங்க. இதனால என்ன ஆகும்னா, இதனால என்ன வடிவம் இருக்குன்னா, இந்த 4 பக்கம் எடுத்துருக்கீங்கல்ல, அவங்கெல்லாம் ஆல்ரெடி பிரபஞ்சத்தால் என்ன பண்ணுறாங்க, தண்டிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த தண்டிக்கப்பட்டவர்களுடைய கலையை அந்த வடிவத்தை எடுத்துகிட்டு இவங்க கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த கலையை கொடுக்குறாங்க. அந்த கலை இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கும். ஆனால் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காது. பெரிய லைஃப்பில் அடுத்த இடத்துக்கான பெரிய பயணத்தை பண்ண முடியாது. நீங்கள் யாரை வேணாலும் பாருங்கள், அவங்க ஒரு அனுபவிப்பாங்க. ஒரு பணக்காரர் எப்படி சொகுசாக வாழ்வார்ல, ஒரு காரில், அவர் சாப்பாட்டில், அவர் கொடுக்குற மரியாதையில், அவர் ஃப்ளைட்டில் எல்லாம் சொகுசாக இருப்பார். ஆனால் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று மிஸ் ஆகும். என்னன்னா, அந்த நிம்மதி, இந்த வாழ்க்கை எதை நோக்கி பிரயாணிக்குது, எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு சலிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்கு, ஆனால் என்னடா லைஃப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அதே மாதிரி தான் இந்த தியானத்துக்குள்ள பரவசம் எல்லாம் இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் எதை அடையணுமோ, எதை பார்க்கணுமோ அதை பார்க்க முடியாது. நான் பியூராக நிறைய ஆசிரமங்களில் அதை பார்க்குறேன். 20 வருஷமா 25 வருஷமா பெரிய பரவசத்தில் பெரிய மாற்றம்னு சொல்லி இருக்கிறவங்க, அவங்க ஒரிஜினலாக எதை பார்க்கணுமோ அதை பார்க்க முடியாது. 10 ஆண்டுகளில் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத லைஃப்பையே மாற்றி அமைச்சது இந்த தியானம். அப்போ ஃபஸ்ட் டைமாக இந்த சுவாசத்தை, இந்த சந்திரக்கலை சூரியக்கலைன்னு சொல்கிறது இச்சாசக்தி கிரியாசக்தி. இந்த இச்சாசக்திங்கிறது வலது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கை, ஒரு பக்கம் இருக்கிற கண்ணுலேருந்து ஒரு பக்கம் முழுக்க கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது எனக்கு தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த இச்சாசக்தியோட செயல்பாடுகளில் இந்த மூக்கில் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மூக்கோட துவாரத்திலிருந்து எனக்கு ஒரு சைடு முழுக்க அப்படியே ஒடுங்கிருச்சு. சக்த நாடிகளும் அப்படியே ஒடுங்கிருச்சுங்க. அப்படியே ஒடுங்கிருச்சு. என்னுடைய இந்த முன்பகுதியும் பின்பகுதி அது ரெண்டும் அப்படியே ஒன்றா ஒட்டிருச்சு.
ஒரு உடம்ப அப்படியே ஒன்றா ஆகி டோட்டலாக ஒரு கால் ரைட் சைடு டச்சே இல்லை, அப்படியே இருக்கு. ரைட் சைடு உடலாக இருக்கு. இந்த லெஃப்ட் சைடு அப்படியே ஒடுங்கிருச்சு. அப்படியே சுவாசம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அப்படியே லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஒடுங்கி அப்படியே ஒன்றுமே இல்லாத வெற்றிடமாக அப்படியே உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு பக்கம் உடலாகவும் ஒரு பக்கம் உடல் இல்லாத மாதிரியே உட்கார்ந்துருக்கேன். அப்படியே அப்படியே இருக்கு. இது மாத்துறதுக்கு நான் ட்ரை பண்ணவே முடியல. ட்ரை பண்ணாலும் திருப்பி அப்படியே தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியே அதே போல ரைட் சைடு வந்து அதே போல ஒடுங்கிடுச்சு. அந்த செயல்கள் அப்படியே சேம் ரைட் சைடில் இருக்கிற கிரியா சக்தியில அப்படியே ஒடுங்கிருச்சு. அப்ப ரெண்டும் ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா, 2 சுவாசமாக ஒரே இடத்துல இருக்கும்போது 2ம் ஒடுங்கி அப்படி நிக்கிறத பார்த்தோம். இந்த செயல் வடிவத்தை தான் என்ன செய்யறோம், மாணவர்கள்ட்ட கொடுத்தா அவர்கள் உடலிலிருந்து பெரிய அனுபவத்தையும் பெரிய வடிவத்தை பெற்ற முடியும், பெரிய செயலை உருவாக்கிக்க முடியும். இதுக்கு நான் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எனக்கு தெரியாது. பெரிய 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 எல்லா இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். பெரிய குகைகள், பெரிய இடங்கள், தியானத்துக்குள்ள நம்மளே ஒரு அனுபவத்தை பெற்றுட்டதெல்லாம் நான்லாம் நினைச்சிட்டேன். ஆனால் இது எனக்கு நடந்தது லைஃப்ல ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய பேர் அனுபவம் நடந்துச்சு. இந்த பேர் அனுபவத்துக்கு எனக்கு வித்துட்ட இடம் திருநெல்வேலி. அதுக்கப்புறம் இந்த பேர் அனுபவத்தை மிக நுட்பமாக அந்த அனுபவத்தை நான் பெற்ற இடம் காசி. அந்த காசியில நான் புத்தருடைய புத்த கயாவிலிருந்து நான் புத்த கயா போயிட்டு ரிட்டன் வரும்போது காசிக்குள்ள என்றாயி புத்தர் ஞானம் அடைந்து முதல் முறையாக ஒரு உரை நிகழ்த்தின ஒரு இடம் இருக்கு. காசியிலேருந்து ஒரு 20 மைல் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள இந்த போல ஒரு பேர் அனுபவத்தை நான் பெற்றேன். அப்ப ஒரு பெரிய செயல் வடிவத்தை அதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம பெற்றோம். அப்ப இதை தான் தியானத்துக்குள்ள ஒரு வடிவமா நம்மளுடைய மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம மாலை தியானத்துக்குள்ள கொடுக்கணும். இந்த அனுபவம் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும், உடனே கிடைக்காது. ஏன்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் உடல்ல வேலை நடக்கும். அப்ப இந்த அனுபவம் நீங்க பெற போறீங்கன்னா, இந்த லைஃப்ல நீங்க பார்க்க முடியாத ஒரு பெரிய அதிசயத்தையும் பெரிய உண்மைத்தன்மையையும் இந்த தியானத்தோடைய நிஜ தத்துவத்தையும் நிஜ தன்மையை முதல்ல பார்ப்பீங்க. ஒரு தன்மைங்கிறது உடலுக்குள்ள ஒரு நல்ல செயலை பார்க்கறது, ஒரு நல்ல வடிவத்தை நீங்க தியானத்திலேருந்து பார்ப்பீங்க. ஒரு 70 விழுக்காடு மக்கள் இந்த சக்கரைப்பாவை காய்ச்சி நாக்கில் ஊற்றிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹீலிங் பண்ணுறேன், இந்த அவர் ஒன்று கதை சொல்கிறாரு, இந்த இவர் ஒரு கதை சொல்கிறாரு. இதெல்லாம் எனக்கு நிறைய செயல் தெரிஞ்சு நிறைய இடங்களில் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம சில பேருடைய பேர்களை சொல்லாமல் இருக்கிறோம். ஒரு கரெக்டான மேடை அமையும் போது கூட நான் அந்த பேர்கள்லாம் கூட வாசிச்சு விட்டுறலாமான்னு கூட இருக்கிறேன் நான். ஏன்னா அவங்களெல்லாம் பல லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஹீலிங் எல்லாம் அடிப்படையாக அவ்வளோ சாமானியமெல்லாம் அது நீங்கள் கையாண்ட முடியாது. அதெல்லாம் அந்த மாதிரி செயல் வடிவம் இல்லை. முதல்ல ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். நான் என்ன கொடுக்குறேன் மக்களுக்கு, என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் மாணவர்களுக்குன்னா, நான் ஒன்று பார்த்தப்பா, நான் ஒன்று பெற்றப்பா, அதை பியூரா நீ பெறுப்பா. நீ கொஞ்சம் அறங்குறையா, நான் ஒரு டீ கடை வச்சிருக்கேன், நீ ஒரு சம்சா கடை வச்சுக்க. நான் ஒரு சம்சா கடை வச்சிருக்கேன், நீ கொஞ்சம் வேற ஒரு சோளப்பொரி கடை வச்சுக்க. நான் ஒரு சோளப்பொரி கடை வச்சிருக்கேன், நீ ஒரு மல்லிகை கடை வச்சுக்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே பரிபூர்ணமாக ஷேர் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த இறை தத்துவம் நீ பார்த்த அனுபவத்தை அப்படியே பகிரப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்கறது. அதை எதுக்கு மாணவர்கள்ட்ட அதை கலையாக கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்க அந்த மாதிரி மேம்படைகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அங்கே இதுக்கு எனக்கு ஒரு அனுபவம் பெற்ற போது அந்த காலங்கள் ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்குள்ள பொருளாதார ரீதியாவோ பணமாகவோ எந்த விஷயமும் அங்கே தேவைப்படலை.
அப்போ பியூராக எனக்கு என்னுடைய லைஃப்பில் என்னன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்னா ஒரு லைஃபையே அப்படி ஒரு ஒடுக்கம்னா எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள். உடல் ஒடுக்கம், உடலே ஒடுங்கி அப்படி நிற்கிறது அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ 2 சுவாசமும் அப்படியே உடலில் அந்த சந்திரக்கலை சூரியக்கலைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ரெண்டும் தனித்தனியாக ஒடுங்கி ஒரே நேரத்தில் ரெண்டும் ஒன்றா ஒடுங்கி நின்னா இந்த உடல் எப்படி இருக்கும்? அந்த ஒடுக்கத்துக்கு போயிட்டு திருப்பி விழிப்புக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அது எப்படியாப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஆகும். அப்போ உடலுடைய தன்மை உங்களுடைய செயல் வடிவம்லாம் எப்படி மாறுதுங்கிறத நீங்கள் வடிவாக பார்த்துக்கணும் தான் அந்த கலையை மக்கள்கிட்ட கொடுக்குறோம். மக்கள்கிட்ட கொடுத்துருக்கிறதுக்கு, மாணவர்கிட்ட கொடுத்துருக்கிறதுக்கு மெயின் காரணமே அந்த நுட்பத்தை பார்த்துட்டு அந்த நுட்பம் எப்படி வேலை செய்யும்னு தெரிஞ்சுட்டு அதுலேருந்து ஒருத்தன் தேர்ச்சி பெற்று சமகாலத்தில் லைவ்ல இருக்கும்போது நிறைய கையில் புத்தகங்கள் நீங்கள் வச்சிருக்கிற புத்தகங்கள்லாம் சமகாலத்தில் ஒரு யோகியோடைய அனுபவங்கிறது 10% தான். 90% பல யோகிகளுடைய புத்தகத்திலேருந்து தூக்கிட்டு சொருவப்பட்டது. 90% புத்தகங்கள் பல யோகிகளுடைய புத்தகத்திலேருந்து சொருவப்பட்டதுங்க. 10% தான் அவருடைய அனுபவத்தை வச்சிருக்கோம். நேரடியாக ஒரு அனுபவத்தை அப்படியே பகிர்றோம். இந்த கிளாஸ் எடுக்கும்போது கூட இந்த நரம்பு, இந்த சக்கரம், இந்த வடிவம்னு பல தேதிகளை, பல செயல்களை ஒரு குருமார்களும் அதை பார்த்து அதை படிச்சுட்டு அதை உணர்ந்துட்டு அவங்களுடைய தியானத்துக்குள்ள அதை மாணவர்களுக்கு போதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்பிக்கை அடிப்படையில். நான் ஒரு பொழுதும் பிற புத்தகத்தை ரெஃபரன்ஸ் பண்ணி ஒரு வகுப்பை கூட நான் கண்டென்ட் பண்ணது கிடையாது. ஒரு வகுப்பு கூட அந்த மாதிரி நான் முன்னிறுத்ததே கிடையாது. ஒரு வகுப்பு கூட. ஓசோ, ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, சூப்பி தத்துவத்தில் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ பேர், நீங்கள் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற யாரை வேணாலும் லிஸ்ட்டில் எடுங்க. நீங்கள் ஒரு 25-30 குருமார்களுடைய பாதிப்பில் தான் நிறைய பேர் தியானமே சொல்லித்தராங்க. புத்தர் நிறைய இப்போ இந்த யோகியின் சுயசரிதில் இருக்கிறது, கீதையில் இருக்கிறது, நிறைய வடிவத்திலேருந்து அங்கே கொஞ்சம் எடுத்து நிறைய அந்த ஃபாரினில் இருக்கிறவங்க யாராவது அனுபவம் பெற்றிருந்தாங்க அவங்களிருந்து எடுத்து, நார்த்தில் அனுபவம் பெற்றிருக்காங்க அவங்களிருந்து கொஞ்சம் எடுத்து, அப்புறம் இந்த மாதிரி எல்லா செயல் வடிவத்தில் எடுத்து தான் அவங்க ஒரு செயல் வடிவத்தை உரை நிகழ்த்துறாங்க. எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னமா, கீதை, புத்தருடைய புத்தகம், அவர் எழுதப்பட்ட அந்த செயல், இந்த வடிவம், இதெல்லாத்தையும் முன்னிறுத்தாது. உனக்கு அனுபவங்கிறது எதுக்குன்னா, இந்த காலகட்டத்தில் ஒருத்தன் இப்படி ஒரு அனுபவத்தை பெற்ற இதை தான் நீ ப்ரெசன்ட் பண்ணணும். அந்த காலகட்டத்தில், அந்த சூழல்ல, அந்த கால சுழற்சியில் பெற்றிருக்க அனுபவத்தை அப்படியே அந்த புத்தகத்தில் இருக்கிறத நீ காப்பி ரைட் பண்ணுறதுக்கு உன்னை நான் அனுப்பலை. அதுக்கு உனக்கு இந்த வேலையை நாங்கள் கற்றுக் கொடுக்கல. இதை எதற்கு ஒரு முழுமையாக ஒன்று காட்டி கொடுக்கப்படுகிறதுனா, இந்த காலகட்டத்தில் அப்படியே கலக்காமல் அப்படியே கொடுக்கணும். நீ அதுக்குள்ளே வேற எதுவும் இடைச்சொருவல் வந்துடக்கூடாது. இப்போ என்னுடைய பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் இந்த யூடியூப் சேனலில் இருக்கிறவங்கலாம் என்னென்னா, ஒரு வார்த்தை கூட அவங்க சொந்த வார்த்தையை கலந்துட மாட்டாங்க. நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, நிறைய குருமார்களை நான் வெளிப்படையாக நிறைய பேரை சொல்லலாம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எழுதியிருக்க வார்த்தையே இந்த தியானம் கற்றுக்கிற மாணவர்கள் குருன்னு அவங்கள்ட்ட போகிறவங்களே இவங்க எக்ஸ்ட்ரா 2-3 வார்த்தைகள் விட்டு போட்டுருவாங்க. எக்ஸ்ட்ரா 2 வார்த்தைகள்லாம் சேர்த்து விட்டுருவாங்க. ஒரு செயல் வடிவமாக செஞ்சு விட்டுருவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த தியானம் பண்ணும்போது அந்த உள் உணர்வுகளில் அந்த தியானத்துக்குள்ளேருந்து சில விஷயங்கள் வரும்போது தாம் எழுதணும், தனக்கு ஒரு பாட்டு வருதும்பாங்க, தனக்கு ஒரு செயல் வருதும்பாங்க, தனக்கு ஒரு வடிவம் வரும்பாங்க. அப்போ ஒரு புத்தகத்துக்குள்ள ஒரு குருவோடைய செயல், இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு புத்தகம் எழுதணும்னு விருப்பப்படுறேன், இந்த புத்தகத்தை சொல்கிறேன், ஒரு மாணவர் எழுதிட்டு இருக்காருன்னா, இப்போ நான் கொஞ்சம் வேற வடிவத்தில் சொல்லிட்டு இதை எழுதிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன்னா, அதுக்குள்ள இடைச்சொருகள் ஒரு 4 வார்த்தைகளை அவங்க சேர்த்து, ஐயா நீங்கள் இந்த இப்படி சொன்ன வார்த்தையை இந்த மாதிரி 2-3 சேர்த்து இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கோம் அப்படின்னா சில பேர் ஓகேன்ட்டுருவாங்க. ஆனால் நம்ம வடிவத்துலலாம் அப்படி இருக்காது. அப்படியெல்லாம் ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த 2 வார்த்தையோட தன்மை வேற. அனுபவங்கிறது அவர்கிட்ட இருந்து பெற விஷயம்தான் அது அனுபவம். நீங்க உங்க தன்மையை, உங்க எழுத்த 4 எழுத்த ஒரு புத்தகத்துக்குள்ள கொண்டாந்து சேர்த்துட்டீங்க. ஒரு 100 எழுத்துக்குள்ள 25 எழுத்து உங்க எழுத்து இருக்குன்னா உங்க அனுபவம் தான் அந்த 25 எழுத்தா இருக்கும். என்னுடைய அனுபவமா இருக்காது. அப்ப என்னுடைய செயலுக்குள்ள என்னுடைய பிரசன்ஸ்ல என்ன இருக்கும்னா, என் கையில புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த 100ஐயும் என் வடிவத்துக்கு மாற்றி கொடுத்துருவேன்.
ஆனா அந்த செயல் கூட செய்யக்கூடாது. ஒரு அனுபவம் பெற்ற யோகி என்ன பண்றான்னா, 25 எழுத்தை ஒரு மாணவர்கள் அவர்களோட பங்களிப்பை செஞ்சா கூட அவன் என்ன பண்றான், பிரதிஷ்டை பண்ற மாதிரி அந்த 25ஐயும் அதுல இருக்கிற அவனோட தன்மையை வெளியில எடுத்து போட்டு அவருடைய அலைவரிசையை உள்ள செலுத்துறார். அப்ப 100% அவருடைய அலைவரிசையோட ஒரு புத்தகம் கொடுக்கப்படுகிறது. ஆனா அவர் இருக்கும்போது, அவர் இல்லாத போது, சமாதிக்கு போகும்போது, இல்ல சில காலகட்டங்கள் அவர் வேலை செய்ய முடியாத இந்த கால சுழற்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் கலப்படமாகிறது. ஒரு உரை எழுதுறேன், மகாபாரதத்துக்கு உரை எழுதுறேன், கீதைக்கு உரை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தோணுனதெல்லாம் நிறைய பேர் உரை எழுதி எழுதி தள்ளிடுறது. அந்த வடிவத்தெல்லாம் பல இடங்கள்ல பல உரைகள்ல பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட லேயர்ஸா பிரிஞ்சு எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா விளக்கம். இந்த கீதையில இப்படி ஒரு விளக்கம் இருக்கு, அப்படி ஒரு விளக்கம் இருக்குங்கிறதா நீங்க பார்ப்பீங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு தன்மையில் இருக்கும், அது ஒரு தன்மையில் இருக்கும், அது ஒரு தன்மையில் இருக்கும். ஆடு ஒரு தன்மை, எரும மாடு ஒரு தன்மை, பசுமாடு ஒரு தன்மை, பன்னி ஒரு தன்மை, நாய் ஒரு தன்மை, பட்டாம்பூச்சி ஒரு தன்மை. இதெல்லாம் வெவ்வேறு, எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் இருக்கு, ஆனால் வெவ்வேறு தன்மை. அந்த மாதிரி நீங்க ஒரே புத்தகத்தை பல்வேறுபட்டவர்கள் வெவ்வேறு வடிவத்துக்குள்ள எழுதுனா வெவ்வேறு தன்மைகள் உள்ள வந்துடும். அந்த தன்மைகளை உருவாக்கிடக்கூடாது. ஒரு குருமார்கள் மிக சொல்லி கொடுக்க வேண்டிய மிக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியதுன்னா, நீ பணி செய்யற வரைக்கும் உன்னுடைய தன்மையை நீ வெளிப்படுத்தாம உனக்குள்ளே வச்சிருந்து அதை காக்கிருந்து சரியான இடத்துல நீ செலுத்தணும். அதனாலதான் ஒரு முழுமையான ஒரு செயல் வடிவத்தை இந்த இந்திய பாரம்பரியத்துல யாரு சரியான வழி நடத்துறா, யார் சரியான வடிவத்துக்குள்ள ஒரு குருவை ஒரு கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கப்படுங்கிறத ஒரு மாணவர்களால் கண்டுபிடிக்க முடியாம போனதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஒரு நல்ல தன்மையில் இல்லை. புரியுதுங்களா? ஒரு வீட்டுக்கு, எங்க வீட்டிலே ஒரு 4 பேர் பிச்சை எடுக்க வர்றாங்கன்னா அவங்க பிச்சை கேட்க வந்தவர்கள் சித்தர்களாக இருக்கலாம், பெரும் யோகிகளாக இருக்கலாம், இல்ல படைத்த சிவனே கூட இருக்கலாம், இல்ல சாதாரண ஒரு மனிதனே வந்து காவி வெட்டியை கட்டிக்கிட்டு ஒரு ஒரு உணவு கேட்க வந்திருக்கலாம். இத யாரு வந்தாலும் கையேந்திட்டாங்கன்னா உணவு கொடுத்துடணும். அது யாருன்னு நமக்கு வந்தா, ஆனால் கண்டறிந்துட்டா எவ்வளவு பெரிய அட்வான்ஸா இருக்கும். வந்திருக்கிறவர்களை கண்டறிஞ்சிட்டோம்னா எவ்வளவு பெரிய செயல் வடிவமா இருக்கும். நீங்க முடிந்த அளவுக்கு என்கிட்ட வர்றவங்களை யாரு வந்தாலும் மேக்சிமம் அவர்களோட உணர்வுகளை கண்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஒரு பணியை செய்வேன். ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பேன். ரொம்ப கவனமா இருப்பேன். யார் சின்னவங்க பெரியவங்கெல்லாம் கிடையாது, ரொம்ப கவனமா இருப்பேன். ஏன்னா இதுதான் நமக்கு பிரபஞ்சம் கற்றுக் கொடுத்தது. யாரு வேணாலும் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், உன்னுடைய பணி என்னன்னா கவனமாக பணி செய்யணும் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த அனுபவத்தை நம்ம பார்த்த தியானத்துக்குள்ள பார்த்ததை தான் வகுப்புக்குள்ள கொடுக்குறோம். அதை தான் தியானமா பிரிச்சு கொடுக்குறோம். அதே மாதிரி மத்தியான தியானம், அதிகாலையில 4 மணி தியானத்தையும் ஒரு வடிவத்துக்குள்ள உங்களுக்கு நான் சொல்றோம். ஒரு நல்ல செயலாக இருக்கட்டும், நல்ல வடிவமாக இருக்கட்டும்.